புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் புகழும் பெருமையுமிக்க நாமக்கல் நகரில் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அற்புதமாக தொடங்க இருக்கிறது. நாமக்கல் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருகின்ற எத்தனையோ செய்திகள். அதிலும் வரலாற்று காலத்திலே புராண காட்டிலிருந்து நாமக்கல் போனேன்னு சொன்ன உடனே முதல் கேள்வி ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 6 ஆறுயிர்க்காக ஏகி, 5 1 பெற்ற அணங்கு கண்ட அயலார் ஊரில் 5 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. இது புதுசாக கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாட்டு தெரியாமல் திருப்பி திருப்பி அதே சொல்கிறார் போட்டுருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. வரியே திருப்பி திருப்பி சொல்கிறார் போட்டுருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை. பஞ்சபூதங்கள் 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஐயும் ஒரு பாட்டில் வச்சான் கம்பன். பாரதி கம்பனை வாழ்த்தி பாடுறப்ப, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாங்கடுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பனை ஏன் பாடுறான்னு பாருங்க. இந்த ஒரு பாட்டு பாருங்க, 5 1. இந்த பஞ்சபூதங்களை பற்றி இந்த பாட்டு. இந்த பஞ்சபூதங்களை ஒருங்கிணைக்கிறான். 5 1 பெற்றான் அப்படின்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொன்னான். ஆஞ்சநேயனாகிய இந்த அனுமன் வாயுவினுடைய குமாரன். காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்றில் 1. 5 1 பெற்றான். 5 1 தாவி கடல், கடலை தாண்டி போகிறான். எங்கேருந்து? ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போகிறான். 2வது தண்ணீர். 5 1 பெற்றான் வாயு, 5 1 தாவி கடல். அடுத்து என்ன? 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 6 ஆகாயத்தின் வழியாக போகிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா, அது வழியாக போகிறான். 6ன்னா வழின்னு அர்த்தம். யாரை பார்க்க போகிறான் என்றால் 5 1 பெற்ற அணங்கு, அணங்குன்னா பெண்ணுன்னு அர்த்தம். நிலத்திலே தோன்றியவள் சீதை, ஞாபகம் வச்சுக்கிறணும். மண்மகள் அவள், பூமகள் அவள். அதனால் அங்கே அந்த நிலம் பெற்ற மகளாகிய சீதையை தேடி எங்கே போகிறான்? இலங்கைக்கு போகிறான். இப்போ 4 சொல்லி முடிச்சாச்சு. 1 காற்றின் மகன், 2 கடலை தாண்டுறான் நீர், 3 ஆகாயத்தின் வழியாக போகிறான். சரியா போச்சு. 4 மண்ணிலே தோன்றிய வளவல். இன்னும் 1 பாக்கி இருக்கு, நெருப்பு. அதை எங்கே வச்சான் அப்படின்னா, அவன் அங்கே போன உடனே ராவணனுடைய புகழறியாமல் இவனுக்கு துன்பம் தந்த போது வாலி எழுதுவார்ல, ஆஞ்சநேயனில் வாளில் ராவணன் தீ வைத்தான், ஆனால் அனுமனோ எரித்தான் அந்த தீ வைத்தான் அப்படிங்கிறான். தீ வைத்தான் 2 வார்த்தை. தீ வைத்தான், எரித்தான் அந்த தீ வைத்தான். இப்போ பாருங்க, வாயுவின் மகனாகிய காற்றின் மகனாகிய ஆஞ்சநேயன் கடலின் வழியாக ஆகாயத்திலே பறந்து சென்று மண்மகளாகிய நிலமகளாகிய சீதையை காண்பதற்கு சென்று அங்கு அசுரர்களுடைய கொடுமையை தீர்ப்பதற்காக அந்த தீவை தீக்கிரையாக்கினான்னு சொன்னால் 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 6 ஆறுவிற்காக ஏகி, 5 1 பெற்ற அணங்குகின்ற அயலார் ஊரில் 5 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்னா ஆஞ்சநேயருடைய திருவடிகளை மனதிலே நினைத்து. அடுத்ததாக இது கல்வி மாவட்டம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளம் என்று சொன்னால் நாமக்கல் கல்வி மாவட்டம். இங்கே மேடைக்கு வந்து இந்த விருதுகளெல்லாம் தந்த பெருமக்கள் அவங்க எல்லாமே கல்வி தந்தையர்கள். அத்தனை பேருக்கு நம்முடைய அருமையான பாராட்டு ரொம்ப மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் அடுத்ததாக என்ன தொழில் என்று வைத்தால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாமக்கல் அடிச்சுக்கிற இடமே கிடையாது. அது கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, லாரி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, நாமக்கல்னா ஒன்றா நமக்கு உடனே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு வந்துடுவோம். எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கணித மேதை ராமானுஜருடைய அந்த வரலாற்றை இப்போ சமீபத்தில் ஆங்கில படம் ஒன்று வந்திருக்குது.
அந்த ராமானுஜம் எங்கே வந்திருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கோயிலில் வந்து அந்த அம்பிகையினுடைய பாதத்தில் உட்காந்து அந்த கல் தரையில் தான் கோலம் போட்டு இது போட்டுக்கிட்டே இருப்பாராம், கணக்கு போட்டுட்டே இருப்பாராம். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாமகிரி தாயாரினுடைய அருள் கிடைத்தது. நான் நினச்சி பார்த்தேன், எப்படி கல்வி மாற்றம்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த கணிதமேதை ராமானுஜத்துக்கு அருளிய நாமகிரி தாயார் இருக்கின்ற இடம் இதுதான். அதனால் இந்த ஊருடைய பெருமையை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை, நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வர்றோம். அத்தகைய பெருமிகுந்த இந்த அற்புதமான நாமக்கல் நகரில் இன்றைக்கு யாவரும் கேள்வி சொல்லரங்கம் நடக்குது. உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு தெரியும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அது பழமொழி. இன்னும் அருமையாக சொன்னால், சிரிக்கிறவங்களுக்கு நோய் இருக்காது, அதான் உண்மை. இப்போ பல்லு வீங்கி போய் தர்ற ஒருத்தன் சிரிப்பானா சொல்லுங்க பார்ப்போம். அவனை போய் பார்த்து ஒரு 10 நிமிஷம் சிரிங்கன்னு என்ன செய்வான், இது முடிய ஒன்று நான் கொள்ளா விட மாட்டேன் அப்படிமா. அது மட்டும் இல்லை, நான் அப்புறம் சிரிச்சுக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எல்லா வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு தூங்கிறதுக்கு நேரம் எழுதி போட்டிருப்போம், சிரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எங்கேயாவது போர்டு போட்டிருக்குமா, 8 to 10 சிரிக்கப்படும் அப்படி போட்டு வைங்க. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து நிற்பாங்க, இப்போ பாரு 8:45 சிரிப்பாங்க வர இவங்க வீட்டில், ஒரு மாதிரி லூஸ் பழுக அப்படிம்பாங்க. நல்ல வாய் விட்டு சிரிக்கணும், அந்த சிரிப்பு தான் பெருமை. அது மட்டும் இல்லை, சில பேர் ஜோக் சொல்லி அரை மணி நேரம் கழிச்சுலாம் சிரிப்பாங்க, அப்போ தான் வந்து சேர்ந்துருக்கும்னு அர்த்தம், சிக்னல் கிடைக்காம இருக்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் ஸ்பார்க் ஆனவுடனே அப்படிங்கிறதுக்குள்ளே சிரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்துருச்சு. எதாக இருந்தாலும் சரி உடனே ஓடி வந்து அந்த செய்திகள்லாம் உடனே பகிர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் நாம் அதை பார்க்குறோம். இப்போ கூட நேற்று வாட்ஸ்அப்பில் பார்த்து நான் ரொம்ப குபீர் சிரிச்சிட்டேன். என்னன்னு கேட்டால், மீடியாக்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் சில சமயத்தில் நம்முடைய மக்களோ மீடியாக்களோ எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்ட உடனே 2 அதிகாரிகள் பேசிக்கிறாங்களாம். அதில் பேசுகிறத பார்த்துட்டு ஒருத்தர் கிட்ட போய் கேட்குறாரு, என்ன நீங்களா பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, 1000 விவசாயிகளையும் நயன்தாராவையும் கொல்ல போகிறாங்களாம். உடனே அவன் பதறி போய், நயன்தாராவை ஏன் கொள்றாங்க அப்படின்னா, பார்த்தியா நான் சொன்னேன்ல 1000 விவசாயி செத்ததை பற்றி கவலைப்பட மாட்டான். அடுத்த வார்த்தை என்ன, இதுதான் முக்கியம். அப்போ நம்ம நாட்டில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேகமாக சிந்தனையோடு பல விஷயங்களை சொல்லணும். இன்றைக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, சமூகத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம், பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இளைஞர்களுக்கா? இந்த 3 தான் பேச வந்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யாருன்னு இவங்கெல்லாம் இப்போ சொல்ல இருப்பாங்க, நமக்கே தெரியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறுலையும் எங்கள் அப்பா இல்லைன்னா, எங்கள் அம்மா இல்லைன்னா, எங்கள் ஆசிரியர் இல்லைன்னா, என் மகன் இல்லைன்னா என்று இந்த 3 பேர் தான் அத்தனை நிர்வாகத்தன்மைக்கும் காரணம். நாட்டையே புரட்டி போடலாம். அப்படி புரட்டி போடக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமா? இல்லை, ஆசிரியர் பெருமக்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அதில் 7 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க, பாக்கி 93 பேர் ஃபெயிலு. அப்படி இல்லைங்க, அவர் வஞ்சகமாக சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லா செல்லுக்கும் சிக்னல் கிடைக்காது. சில பேர் இங்கேருந்து அங்கே போய் பேசுவாங்க. காரணம் என்ன, சிக்னல் கிடைக்காத மாதிரி சொல்லிக் கொடுக்குற வாங்குகிற அளவுக்கு நம்மளை நாம் தயார் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கேட்குறாங்க, 1500 கருவிகளை நீங்கள் கண்டுபிடிச்சதா கேள்விப்படுறோம், பேட்டன் ரைட் வச்சுருக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலை, ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்குது எல்லாமே, நான் அதை பற்றி யோசிக்க டியூன் பண்ணுறேன், என்னையை டியூன் பண்ணவுடனே என்னையை நோக்கி அது இறங்குதுங்கிறார். இது ஒன்றும் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது. இது என்ன அறிவியல் தெரியுமா? நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். எண்ணியாங் எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப்பறி. இதுவாக வேண்டுமென்று நினைப்பவர்கள் அதுவாக மாறி போவார்கள். அதான் உண்மையும் கூட. அப்படி ஆவதற்காகத்தான் நாம் எல்லாம் நம்மளை தயார் பண்ணணும். இதுக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க அல்லது ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க, அப்டேட்டாக இருக்கக்கூடிய உலகம். இந்த நேரத்தில் நம்மளை நாம் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணும். தயாரிக்கலைன்னா நிற்க முடியாது. இதைத்தான் பேச இருக்கிறாங்க. பெற்றோர்களா, ஆசிரியர்களா, இளைஞர்களா, சமுதாயத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம்? இதோ சொல்லரங்கம் தொடங்க இருக்கிறது. நான் நிறைய விஷயம் சொல்லலாம், ஆனால் இந்த புதிய பேச்சாளர்கள் இந்த பாருங்க, அவங்களுடைய முகத்தை பாருங்க,
அப்படியே ஒரு கம்பீரம். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா, இவங்க வயசில் இதில் 9ஆம் கிளாஸ் படித்தவங்க யார் படிச்சுட்டு இருக்கீங்களா, அவங்க பேர் என்ன, காருண்யா. அவங்க வந்து 9th படிக்கிறாங்க. இன்னைக்கு உட்காந்துருக்காங்க பாருங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு 6 கேமரா சுற்றி இருந்து, அதுவும் ஆன்லைனில் இந்த உலகம் பூரா அந்த முகமாக அவங்களுடைய பேச்சு தெரிய போகுதுன்னு சொன்னால், இந்த வயசில் நான் பேசியிருப்பேனா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வயசில் யாராவது பேர் கேட்டாலே எனக்கு அழுக வந்துடும். அப்படியே நம்ம வகுப்புலேயே பார்க்குறோம்ல, வகுப்பில் எத்தனை பேர் எந்திரிச்சு பேசுகிறாங்க, எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும். அப்படியே நான் இல்லை சார் அப்படிமா எடுத்த உடனே. அதான உண்மை. அது மட்டும் இல்லை, நமக்கான திறமைகளை கண்டுபிடிக்கணும். எதுனாலும் சந்தோஷமாக தெரியக்கூடாது. நான் பார்த்துருக்கேன், வகுப்பறை எப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியுமா, எக்ஸாம் பேப்பரை கொண்டு வந்து குடிக்க வர்றோம் பாருங்க, அப்போ தான் அப்படியே மயான அமைதி நிலவும். சில பேர் செத்து கூட போகலாமான்னு நினைப்பான். ஒரு வாத்தியார் பேப்பர் கொடுத்துட்டு சொன்னாராம், அப்படி அவங்க மார்க் செக் பண்ணுங்க. இந்த பக்கம் 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுதுருக்கு. 2 மார்க் போச்சு. அங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கெக்கன்னு சிரிச்சிருக்கான். அவர் கோவப்பட்டார். ஏய், 98 மார்க் வாங்கிட்டு அழுகுது, 12 மார்க் வாங்கி சிரிக்கிற வெக்கமா இல்லையான்னாரு. இந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, நான் ஒன்றுமே எழுதலை. யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்கான். யாரோ எங்களை தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தின பையன்னு. இருக்கட்டுங்க, எல்லாருக்கும் திறமை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, திறமை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படின்னா இந்த உலகத்தில் வலிமை உள்ளது வாழும். ஏதோ ஒரு வகையில் வலிமை இருக்கணும், நமக்கு ஆற்றல் இருக்கணும். நம்ம வீட்டில் 8 வயசில் குழந்தை, அதே மாதிரி பெண் குழந்தை, ஆண் குழந்தை. இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பொம்மை வாங்கிட்டு கொண்டு கொடுங்க. ஆண் குழந்தை என்ன செய்யுது, பெண் குழந்தை என்ன செய்யுதுன்னு பாருங்கள். பெண் குழந்தை அந்த பொம்மையை வாங்கினோடனே முதல் வேலை என்ன செய்யும் தெரியுமா, அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, ஒரு சடை பின்னி, ஒரு ட்ரெஸ் பண்ணி அப்படியே ஷோகேஸில் வைக்கும். அது பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பையலுக்கு கொடுங்க, கழுத்தை திருகி நெஞ்ச பிளந்து பேட்டரியை செக் பண்ணி திரும்ப உள்ளே வச்சு அதை ஓட வச்சிருவாங்க. அது அழகை ஆராதிக்கும் அறிவு என்றால் இது ஆராய்ச்சியால் வெற்றி பெறக்கூடிய அறிவு. இதுதான் வேணும். எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கு. இப்போ கூட சொன்னாங்க, இன்றைக்கு இந்த ஒலிம்பிக்கில் 3 பெண்கள் தான், அதுலேயும் சில்வர் சிந்து, அதே மாதிரி இன்னொரு பெண்மணி 3 பேர் தான் நம்முடைய இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாங்கன்னொன்னே ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சே, நம்ம ஒன்றும் வாங்கலேன்னு. அப்புறம் நாங்கள் ஆறுதல் அடைஞ்சிட்டோம். எப்படி தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த கோச் ஆம்பளை தான் அப்படின்ட்டாச்சே, வேற வழி. ஆனால் அதற்கு மாற்றாகத்தான் நம்ம சேலத்தை தெரிஞ்ச தங்க மாரியப்பன் தன்னுடைய ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பெரும் சாதனை புரிஞ்சு இன்னைக்கு உலக லெவலில் நமக்கு பெரிய பெருமையை தந்துக்கிட்டு இருக்காருன்னா, எல்லா இளைஞர்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், எல்லாருக்கும் திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டுபிடிக்கிற நேரம் வரணும். சந்தர்ப்பம் என்பது எல்லார் வீட்டு கதவையும் 2 முறை தட்டாதுங்க. ஒரு தடவை 2 முறை தட்டப்பட்ட போது ஒருத்தன் கேட்டானா, யார் அப்படின்னு இருக்கான். நான் தான் சந்தர்ப்பம். இருக்காது அப்படின்னா. ஏன்? சந்தர்ப்பம் ஒருவருடைய வாழ்க்கையில் 2 முறை கதவு தட்டாது. அதனால நீ சந்தர்ப்பமாக இருக்க முடியாது. அது வர்ற போது வெளியில் போயிடக்கூடாது, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேணும். இன்னும் சின்ன விஷயங்களால் தடங்கள் வருதுன்னு நினைக்காதீங்க. இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி படத்துக்கு அந்த இசையமைக்க போன போது பஞ்சாருணாசலம், சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த தயாரிப்பாளர், கதாசிரியர், பாடலாசிரியர் பஞ்சாருணாசலம் எழுதுறாரு, முதல் பாட்டுக்கு இசையமைக்க 1 2 3 சொல்லி முடிச்சுட்டு அப்படிங்கிறாரு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சான். கரண்ட் போச்சு. திரும்ப இது பண்ணுறாங்க, அந்த மெஷின் ஒர்க் ஆகலை. உடனே சொன்னாங்களா, அவரை மாற்றிருங்க. வேண்டாம், கரண்ட் போயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இளையராஜாவுக்கு. ஆனால் அதே இளையராஜா தான் 1000வது படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து உலகம் முழுவதும் பயணப்பட்டு எல்லா விருதுகளையும் வாங்கிட்டு வர்றப்ப லண்டனில் சிம்பொனி இசையமைக்க போன போதுங்க, அவர் வெறுங்கையோடு போய் நோட்ஸ் குறிப்பு கொடுக்குறாரு. முதல்ல அவரை சாதாரணமாக நினச்ச அந்த ஆங்கிலேயர்கள் அந்த சிம்பொனி முடிய போகிறப்ப அவருடைய ஆற்றலை பார்த்துட்டு அவர் உள்ளே வந்தப்ப உட்கார்ந்துருந்த 500 பேர் எந்திரிச்சுன்னு கைதட்டினாங்களாம். யார்? நம்ம ஆண்ட ஆங்கிலேயர்கள் நம்மவரை பார்த்து சாதனையில் கைதட்டுறாங்கன்னா இது காரணம் என்ன? அந்த மனிதனுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய நெருப்பு. அந்த நெருப்பை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம்.
தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி சாதாரணமாக செத்து போகிறதுக்கா மனுஷன் பிறந்தா இல்லை. நரை கூடி கிளப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ? யாரு? பராசக்தியை பார்த்து பாரதி கேட்ட கேள்வி. சும்மா டிவி பார்த்துட்டு வாட்ஸ்அப்லையும் முகநூல்லையும் வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை இல்லை. நமக்கு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? யாருக்கு பொறுப்பு? சமுதாயத்தில் யாருக்கு பொறுப்பு அதிகம்? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இளைஞர்களுக்கா? சொல்லரங்கம் தொடங்குகிறது. இதோ உங்கள் முன்னே. தமிழுக்கு முதல் வணக்கம், பாரத தாய்க்கு பணிவான வணக்கம், அவையோர்க்கும் சபையோர்க்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பேச்சுக்கே பெயர் போன பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணிலே நானும் பிறந்தேன் வளர்ந்தேன் என்பதை இந்த மேடையிலே கர்வத்தோடு தெரிவித்துக் கொண்டார். பாருங்க, அந்த மண்ணை சொன்ன உடனே என்ன பெருமைன்னு. பழிச்சென்று ஒளி வீச பளிங்குக்கல், பட்டை தீட்ட வைரக்கல், தமிழர்களை கொண்டாடுபவர்கள் எல்லாம் நம் மக்கள், தமிழ் பேச்சாளர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல். இந்த பெருமை மிகுந்த மண்ணிலே இத்தனை இளைஞர்கள் முன்பாக ஐயா, இன்னைக்கு நாட்டை முன்னேற்றக்கூடிய பொறுப்பு என் இளம் சிங்கங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு தான் இருக்குங்கிறத. இளைஞன்னு சொன்னாலே ஆண்பால் அப்படிங்கறதான் குறிப்பாங்க. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்களானால் முதல்ல அந்த வீரத்தை உணர்த்தியதே பெண்கள் தான். நான் ஒரு அடையாளத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குயிலி அப்படிங்கிற ஒரு பெண், வேலு நாச்சியார் அவர்களுடைய வளர்ப்பால் வளர்ந்த ஒரு பெண், ஆங்கிலேயரை நேரடியா என்னால தாக்க முடியாது, என்னுடைய அறிவு கூர்மையால தாக்குறேன்னு சொல்லி தன்னுடைய உடல் முழுக்க எண்ணெயை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கிற்குள் குதித்து முதல் பெண் தற்கொலை படை தாக்குதலை நடத்தி தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து இன்னைக்கு இந்தியாவுக்காக போராடிய ஒரு பெண் அந்த காலத்துல இருந்தான்னா, இந்த காலத்துல மட்டும் இளைஞர்கள் என்ன சளைச்சா போயிட்டாங்க? அப்படி கேளுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஊரி தாக்குதல் ஒண்ணு நடந்தது. இன்றைக்கு இந்திய இளைஞர்களை நேரா அடிச்சு தாக்கிற முடியாதுங்கிறதுக்காக பாகிஸ்தானை சேர்ந்த படைகள்லாம் பின்பக்கமா சேர்ந்து ஒரு 8 பேரை கொன்னுட்டாங்க. அதற்காக என்னுடைய இளம் சிங்க படை இந்தியாவிலிருந்து போகுது, மீண்டும் போய் ஜெயிச்சு காட்டுது. அன்றைக்கு முந்தின நாள் வரை தெலுங்கு நடிகையுடைய முக பாவனையை பற்றி பேசிக் கொண்டிருந்த என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் ஒரு நாளில் பகிர்கிறார்கள் 80% பதிவுகள் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பத்தி வருதுங்க. யாரு சொன்னா இளைஞர்கள் இன்னைக்கு முகப்புத்தகத்தை சாதாரணமா பயன்படுத்துறதுங்கன்னு? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஜாலியாக இருக்கவும் தெரியும், இந்தியாவிற்கு வேலியாக இருக்கவும் தெரியும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் தன்னுடைய 5 வயதுல தன்னுடைய தகப்பனை முன்னோடியா எடுத்துக்கிறான், தன்னுடைய 15 வயதுல தன்னுடைய ஆசிரியரை முன்னோடியா எடுத்துக்கிறான். ஆனால் 25 வயது அவன் ஒரு சாதனையை செய்யும் பொழுது அந்த இளைஞன் அந்த நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரை, இப்படிப்பட்ட இந்திய தேச உணர்வாளர்கள் இருக்கும் வரை இளைஞர்களுக்கு தான் பொறுப்பதிகம் அப்படிங்கிற இந்த மேடையில ஆணித்தனமா சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல்ல எடுத்த உடனேயே இந்த முதல் பால்லே 6 அடிக்கிற மாதிரி மிக பிரமாதமா காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு பெருமை சேர்த்துக்கிறார். புஷ்பேசி ஜாதி புருஷேசி விஷ்ணு நாரீசரம்பா நகரேசி காஞ்சி. ஒரு வடமொழி புலவன் சொன்ன வார்த்தை, பூக்களிலே சிறந்தது ஜாதிப்பூ, புருஷர்களில் சிறந்தவர் மகாவிஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம் என்று சொன்னால் காரணம், இன்றைக்கு நாமக்கல் கல்வி மாவட்டம் என்பதை போல அன்றைக்கு காஞ்சிபுரம் அயலகத்திலிருந்து படிக்கின்ற கல்வி நிலையங்களை உடையதாக இருந்தது. நீங்க பார்க்குறீங்களே, 7ஆம் அறிவு அல்ல வரக்கூடிய போதி தர்மர் காஞ்சியிலிருந்து தான் சீனாவுக்கு சென்றார் என்கின்ற வரலாற்றை படிக்கின்றோம். ரொம்ப நன்றி. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுலகின் மழையாய் மண்ணுலகின் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பிறந்து சத்தாக வளர்ந்துட்ட என் அன்னை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். குடும்பம் குடும்பமா வந்திருக்க நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். ஐயா, இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் என்ன தலைப்புல பேச போறேன்னு.
ஐயா, ஒரு இந்துவா இருந்தா பிள்ளையார் தொட்டு எல்லா கடவுளையும் வணங்குவாங்க. ஒரு இஸ்லாமியரா இருந்தா அல்லாவை வணங்குவாங்க. கிறிஸ்தவர்களா இருந்தா இயேசு கிறிஸ்துவை வணங்குவாங்க. ஆனா எல்லா மதத்தவர்களும் எல்லா மனிதர்களும் கை கூப்பி தொழ தகுதி உடையவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வங்களான பெற்றோர்கள் தான். தெரிகிற கடவுள் அவங்கதான். அத்தகைய பெற்றோர்களுக்கு தான் இந்த சமுதாயத்துல பொறுப்பு அதிகம்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா பெத்தவங்களால மட்டும்தான் தங்கிட்ட வளர்ற பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அவனுக்குள்ள நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து ஒரு நல்ல மனுஷனா உருவாக்கி இது நல்லது இது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே உருவாக்கி அவனை இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனை அடையாளப்படுத்த முடியும். அப்படி உருவாகிற நல்ல மனுஷன் தான் இந்த சமுதாயத்துல பல நல்ல செயல்களை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி என்ன பொறுப்பை கண்டுட்டீங்க பெற்றோர்கிட்ட நீங்க கேட்கலாம். இன்னைக்கு தன்னுடைய கணவன் ராணுவத்துக்கு போறாரு, அந்த அம்மா தன்னுடைய பையனையாவது துணைக்கி வச்சிருக்கலாம். இல்ல நீயும் நாட்டை காப்பாத்த போடான்னு சொல்லி தன்னுடைய மகனையும் அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே கார்கில் போர்ல செத்து போறாங்க. என்னுடைய நாடு இந்த மகனையும் கணவனையும் பறிச்சிருச்சேன்னு சொல்லி அந்த அம்மா அழுது ஓஞ்சு உட்கார்ல. இந்த மாதிரி ராணுவ வீரர்களோட குழந்தைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு நடத்திட்டு வர்றாங்கன்னு சொன்னா மேஜர் சரவணனுடைய தாயார் அமிர்தவள்ளி அம்மையார். இந்த சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். அப்படின்னு பெற்றோர்கள்ல எப்படி வீட்டுக்கு மட்டுமில்ல நாட்டுக்காகவும் இப்படி தாய் தந்தை இல்லாத ராணுவ வீரர்களுடைய குழந்தைகள் என்ன செய்யும் என்று யோசித்து அதற்காக அற்புதமான ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்காங்கன்னா அந்த பெற்றோருடைய தன்மை என்ன? ஒரு மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் என்ன தெரியுங்களா வித்தியாசம்? ஒரு மருத்துவர் ஒரு மனிதனை பிணமாகாமல் பார்த்துக் கொள்வார். சரி. ஆனா ஒரு ஆசிரியர் ஒரு மனிதனை நடைப்பிணமாகாமல் பார்த்துக் கொள்வார். கரெக்ட். ஒரு பெரிய அரங்கம், ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, 1000 பேர் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க மனசுல என்ன தெரியுங்களா நினைப்பாங்க? என் பையன் ஜெயிக்கணும், என் பொண்ணு ஜெயிக்கணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிடுவாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் என்ன தெரியுங்களா நினைப்பான்? என் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும், என்னோட அண்ணன் ஜெயிக்கணும் அப்படிதான் நினைப்பான். ஆனா அங்க இருக்கிற ஆசிரியர் என்ன தெரியுங்களா நினைப்பாங்க? என்கிட்ட படிக்கிற அத்தனை பையனும் ஜெயிக்கணும். ஒரு விஷயம் அழகா சொல்லுவாங்க, பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் நல்லா கட்ட முடியும். இந்த அஸ்திவாரங்கிறதே ஆசிரியர் தானுங்க. எங்க தோள் மேல நின்னுதானே இந்த இளைஞர்களும் பெற்றோர்களும் இந்த உலகத்தையே பாக்குறாங்க. இறையன்பா IAS கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. எப்படி இன்னைக்கு வரைக்கும் நீங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, நான் சின்ன வயசுல படிக்கும் போது எங்க அம்மா தான் எனக்கு கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. எங்க அம்மா மத்த பசங்க கிட்ட இருக்கிற கண்டிப்பை விட எங்கிட்ட தான் அதிகமா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கடைபிடிச்ச நேர்மையும் ஒழுக்கமும் தான் என்னை இன்ன வரைக்கும் இப்படி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இறையன்பா IAS அவர்கள் நம்ம பாராட்டி சொல்ற பாருங்க. நான் சொல்லுவேன், விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன்கிற மாதிரி பேச்சாளர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் இறையன்பா IASனா அவர் தன்னுடைய எப்படி ஆசிரியர்கள்ட்ட பெற்றோர்கள்ட்ட கற்றுக்கிட்டாங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. பிறந்ததும் தாளாட்டு, இறந்ததும் நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இன்று நீ வாங்கக்கூடிய அத்தனை பாராட்டுகளுக்கும் ஆசிரியர் தானே பாடுபட்டு இருக்கிறாங்க. அதனாலதாங்க சொல்ற, இந்த சமுதாயத்துல அதிக பொறுப்பு இருக்கிறது ஆசிரியருக்குன்னு. கம்பன் விளையாடிய முச்சங்கம் தமிழ் தேடிய பாரதி எடுத்துரைத்த தாசன் தொடுத்துரைத்த என் சங்க தமிழுக்கு முதல் வணக்கம். அவைக்கு மறு வணக்கம் தமிழ் சுவைக்கு நான் என்றும் இணக்கம் கருத்துக்கு வருவதை அவை அடக்கம் இதோ எனது தலைப்பின் தொடக்கம். அப்படி பாருங்க. உலக நாடுகளை எல்லாம் தன் பக்கம் திருப்பியவர், மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. தன்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே சகோதர சகோதரிகளை என்று தொடங்குபவர் விவேகானந்தர். வீரமும் விவேகமும் ஆண்மை திறமும் கொண்ட 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன் மட்டும்தான் சொன்னார். ஏன்னா சமூகத்தின் மீதான அதிகப்படியான பொறுப்பு எங்களுடைய இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தோழி மேஜர் சரவணனுடைய தாயார் அமுதவள்ளி அம்மையாரை பத்தி சொன்னாங்க. ஐயா, காஷ்மீர் எல்லைகளே கடும் குளிரினிலே கட்டிய மனைவியையும் காணும் கனவுகளையும் துரத்தி விட்டு எதிரிகளின் AK-47 தூக்கி எறியப்படும் தோட்டாக்களை தன்னுடைய தோள்களிலே தாங்கிக் கொண்டு என்னுடைய இந்திய நாட்டிற்காக இன்றும் தன் இன்னுயிரை கொடுத்து கொண்டிருக்கிறானே அவன் யார்? என்னுடைய இளைஞர்கள். இன்னைக்கு வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சீனாவும் ஜப்பானும் ரஷ்யாவும் பிரான்சும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடான என்னோட இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா?
இன்னும் 25 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் முதியவர்களா இருப்பாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இளைஞர்களா இருப்பாங்க. அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இன்னைக்கு அமெரிக்கால வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள்ல 38% என்னுடைய இந்திய இளைஞர்கள். சொல்லுங்க. நாசால இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்ல 36% என்னுடைய இந்திய இளைஞர்கள். ஏன் பில்கேட்ஸுக்கு சொந்தமான மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மென்பொறியாளர்கள்ல 34% என்னுடைய இந்திய இளைஞர்கள். இன்னைக்கு நாங்க கால் பதிக்காத துறையே இல்லைங்க. அவ்வளவு பெரிய உலக அரங்க மேடையில தன்னோட தூய தமிழ்ல 2 வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு 2 ஆஸ்கர் அவார்டுகள் அள்ளிட்டு வரலையா ஏஆர் ரகுமான்? 2 கார் வாங்குறதே கஷ்டம் எல்லாருக்கும். 2 ஆஸ்கார் வாங்குறதே எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அற்புதமா சொன்னீங்க. சினிமா துறையில எந்த ஒரு சினிமா பின்னணியுமே இல்லாம வந்த ஒருத்தர், சாதாரண மெக்கானிக்கா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அதிகமாக கொண்ட தலை என்று அழைக்கப்படக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஒரு இளைஞன் தாங்க. டிவி நிகழ்ச்சியில சாதாரண நிகழ்ச்சி தொகுப்பாளரா வந்து இன்னைக்கு தனக்குன்னு தனி முத்திரையை பச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ஒரு இளைஞன் தான். ஐயா, இன்றைய இளைஞன் தான் நாளைய பெற்றோர், இன்றைய நல்ல இளைஞன் தான் நாளை ஆசிரியர் என்று கூறி சமூகத்தின் மீதான அதிகப்படியான பொறுப்பு எங்களுடைய இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இங்கு பதிவு செய்து அமர்கிறேன். குழந்தைக்கு பிறந்த நாள்லாம் கோயிலுக்கு போவாங்க. சரி. ஒரு கல்யாண நாள்லாம் கோயிலுக்கு போவாங்க. போனோடனே கடையில், கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கடையில் கற்பூரம் ஊதுபத்தி வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. சாமிகிட்ட கொடுத்தோன்னா ஐயர் வாங்கி அதை கற்பூரத்தில் வச்சு போய் சாமிகிட்ட காட்டி ஊதுபத்தி பற்ற வச்சு கும்பிடுவார். வெளியே கொண்டாடுவாங்க. இந்த கற்பூரம் தான் இளைஞர். அவன் கெட்ட வழியிலையும் போவான், நல்ல வழியிலும் போவான். இந்த ஊதுபத்தி தான் பெற்றோர். அவங்க வந்து வாசத்தை கொடுப்பாங்க, இருந்தாலும் பயன்படுவாங்க. ஆனா கருவறை இருக்கிற சாமி தான் ஆசிரியர். அப்படி ஆசிரியர் தான் கடவுள். ஏன் சொல்றீங்க அப்படி? ஏன் நான் சொல்றேன்னா, ஐயா, இவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருப்பாங்க. ஆமா. இல்ல மாமா மச்சான் பேர் வச்சிருப்பாங்க, அல்லது அவங்க பாட்டி தாத்தா பேர் வச்சிருப்பாங்க. என்ன எனக்கு யார் தெரியும் பேர் வச்சாங்க? எனக்கு ஒரு ஆசிரியர் பேர் வச்சாருங்க ஐயா. அடையப்பா. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. நான் அனாதை. 7 மாதம் எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் இருக்கு எங்கள் அம்மா இறந்துருச்சு. எப்படியோ அப்படி இப்படி வளர்ந்தேன். பயிர் ரொம்ப பெருசாக இருக்கு. எனக்கு ஊரில் போகிறோம் தொப்பலான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஆமாம், எனக்கு ஒரு 5-5.5 வயசு இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திக்கலான்னு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டார். விட்ட உடனே வாத்தியார் பார்த்து சேர்த்திக்கலாம் கையை தோடு அப்படின்னா தொட்டு பார்த்தேன், காலை தொட்டேன். சேர்த்திக்கலாம் சாமி அப்படின்னாரு. அப்புறம் பேர் என்னன்னாரு? கூடக்கிறவர் தொப்பலானா ஊரில் பூரா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கானுங்க, தொப்பலான்னு தான் நாங்களும் கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. என்னய்யா அது, பையனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறான், இவனை போய் தொப்பலாங்கிறீங்களேயா? நான் பிறந்ததுலேருந்து 5.5 வருஷம் வரைக்கும் என்னை யாரும் அழகுன்னே சொன்னது இல்லையா. முத சொல்லுங்க, ஒரு ஆசிரியர் தான் சொன்னேன். ஒரு பேர் வைங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனவர் கேட்டார். இல்லை சார், நீங்கள் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நீங்களே ஒரு பேர் வைங்கன்னு. உடனே அந்த வாத்தியார் தொப்பலான கூப்பிட்றாங்க, இனிமேல் அப்படி கூப்பிட வேணாம், நானே உனக்கு பேர் வைக்கிறேன்னு அவர் தாங்க எனக்கு துரசாமின்னு பேர் வச்சாருங்க. அடையாப்பா, பிரபாதம் துரசாமின்னு பேர். ஆசிரியர்கிட்ட பேர் வாங்கின ஒரே ஆள் இவர் தாங்க. அந்த வாத்தியார் பேர் ஆனந்துங்க ஐயா. அவர் இன்சல் தான் பச்சை குத்திருக்க நிலமோ உங்க கையிலையா? ஆமாங்க. அது பாருங்க, அவருடைய கையில தனக்கு பேர் வச்ச, ஏன்னா அப்பா அம்மா முகம் தெரியாதுங்கிறார், ஞாபகம் இல்லைங்கிறார். தன்னுடைய ஆசிரியருடைய பேரை பச்சை குத்தி வச்சிருக்கிறாருன்னா உண்மையிலேயே இவர் ஒரு அடையாள சின்னம் பாருங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப பெருமையா இருக்குது. வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் கொண்டு போய் சேர்த்துற இடம் ஸ்கூல். புரியுதுங்களா? ஒரு 2 நாள் லீவ் விட்டா கூட என்ன விட்டுட்டாங்களா அப்படின்னு அப்பா அம்மா சங்கடப்படுற இந்த காலத்தில் இப்போ 1 வருஷத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஒரே 1 வருஷம் பிறந்த குழந்தைலாம் கொண்டு போய் கிட்ஸின்னு குழந்தைகளை கொண்டு போய் விடுறாங்க. அவங்களையும் அந்த 1 வருஷம் குழந்தைகளை கொண்டு போய் பால் கீழெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவங்களையும் பார்த்துக்கிறது அந்த வாத்தியாருக்கு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கப்பலுக்கு கேப்டனோ அந்த மாதிரி இந்த நாட்டுக்கு கேப்டன் ஆசிரியரால தான் சார் சமுதாயத்தை திருத்த முடியும். அண்ணன் சொன்னார், ரொம்ப சொன்னார். அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துடுறீங்க. தவறி விழுந்தோன்னே என்னென்னு கத்துவீங்க? அம்மானு தானே கத்துவீங்க. அங்கே ஆசிரியராக கூப்பிடுவீங்க. எல்லாம் கேட்குறாருங்க, வாத்தியாரே அப்படின்னு கத்துவோமா? இல்லை, எம்மா அப்படிமோ. ஐயா, நான் பேச வந்த தலைப்பு சமூகத்தில் ரொம்ப பொறுப்புலைங்க பெற்றவங்க தான் ஐயா.
ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சொல்றது எல்லாமே தெரியும். நம்ம வாங்குற பருப்புல கலப்படம் இருக்குது, எண்ணெயிலையும் கலப்படம் இருக்குது, அதே மாதிரி குடிக்கிற தண்ணியிலையும் கலப்படம் இருக்குது, ஏன் நம்ம சமைக்கிற சாப்பாடுல கூட கலப்படம் இருக்குது. ஆனா நம்ம குடிக்கிற அம்மா கொடுத்த பால், அவங்க கொடுக்குற அன்பு, அவங்க கொடுக்குற பாசத்துல எங்கேயாவது கலப்படத்தை பார்க்க முடியுமா? சபாஸ் இல்ல. தாய்ப்பால் கலப்படம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி அப்பா உழைக்கக்கூடிய நேர்மையான உழைப்புல கலப்படத்தை பார்க்க முடியுமா? ஏன் நான் இந்த தலைப்புல பேசுறதுக்கு முன்னாடியே நல்லா முடிவு பண்ணியாச்சு. இங்க பேசுனீங்களா ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுனாங்க. ஏன்னா இளைஞனா ரொம்ப உணர்ச்சியா இருப்பான், ஆசிரியர்னா ரொம்ப அதிகாரமா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தோணையில தான் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப வரிசைப்படுத்தினாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அ ஆ இ. ஏன்னா எதுக்கு பேர் வச்சாங்கன்னா இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனால் இந்த தலைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா என்ன? அம்மா அப்பா. ஆனா ஆசிரியர், ஈனா இளைஞன். சபாஸ். இந்த தலைப்பு வச்சு எங்களுக்கே தெரியலையே. நாங்கள் இந்த மேடையில் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். ஆனா அவன்னா ஈனா இவ்வளவுதான். சுருக்கமாக சொல்றீங்க. உங்க சட்டையே அழகா இருக்குங்க, பிரமாதமா இருக்கு. ஐயா இந்த சட்டைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அப்படியா? சொல்லுங்களேன். ஐயா ஒன்றும் இல்லை, இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க. எப்போ பார்த்தாலும் அவள் பிங்க் கலராக தான் போட்டுட்டு இருப்பா. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. நான் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸில் நான் வந்து போக முடியாது. சினிமா நடிகர் வேணால் போகலாம். ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கம் இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அதனால என் மகளுக்காக நான் ஆசைப்பட்டு இந்த சட்டை எடுத்து போட்டேன். இன்னைக்கு அழகா தெரிவிங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சின்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப உணர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒன்று இந்த இந்த ஜோதிடத்தை பற்றி நான் உங்களுக்கு தெரியுங்களா ஐயா? ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது. ஏன்னா 9 கிரகங்கள்ல ஒன்றுக்கு ஒன்று பகை இருக்கும். ஆனால் மாத்ருகாரகன் தாய் கிரகம்னு சொல்கிற சந்திரனுக்கு மட்டும் எந்த கிரகம் பகை கிரகம் கிடையாது. எல்லாமே நட்பு கிரகங்கள் தான். ஏன்னா அந்த காலத்திலே என்னைக்கு ஜோதிடம் வந்துன்னா தெரியாது. அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சமமானவள். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லைனாவே இந்த ஆசிரியர் இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞன் இல்லை. அதனால நான் பேச வந்த தலைப்பு என்னன்னா, இந்த சமூகத்துக்கு ரொம்ப பொறுப்பானவர்கள் தாய் தந்தையர்களே என கூறி இந்த சுற்றுல நிறைவு. தித்திக்கும் தேன் தமிழாய் தெவிட்டாத தெல்லமுதா எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறுவணக்கம். எவ்வளவு இந்த மழலை மாறாம இருக்கு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. நாளை என்பது சோம்பேறியின் சொல், இன்று என்பது இளைஞனின் சொல். ஆழம் விழுதோ மண்ணோக்கி விழும், இளைஞனின் செயலோ விண்ணை நோக்கித்தான் எழும். ஐயா, இளைஞனின் கை வீச்சில் தான் நாட்டின் உயிர் மூச்சே அடங்கி இருக்கிறது. கூடிவிட்ட பாரதத்தை நிமிர்த்த வந்த முதுகெலும்புகளே எங்க இளைஞர்கள் தான் ஐயா. அதனால தான் மகாகவி பாரதியார் கூட ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வான்னு ஆசிரியரை பார்த்து பாடினாரா, பெற்றோரை பார்த்து தான் பாடினாரா? என்ன போல இளைஞரை பார்த்து தாயா பாடினாரு. பெத்த பிள்ளைங்களை வளர்க்கறது பெத்தவங்க கடமை, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியரோட கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்காகவும் ஓடி வருகிற, நாட்டுக்காக வருத்தப்படுற வாலிபர் சங்கத்தின் சார்பாக தான் நான் பேசி முடிக்கிறேன். நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் பார்த்தேன். ஆனால் நாட்டுக்காக வருத்தப்படுற வாலிபர் சங்கத்தை சேர்ந்த இளைஞர்களுக்காக ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் 7 அதிசயங்களை பற்றி பாடம் நடத்திட்டு இருந்தார். ஒவ்வொரு அதிசயங்களை பற்றியும் மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாணவர்களுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே ஒவ்வொரு அதிசயத்தையும் கொண்டு வந்து காமிச்சிட்டார். திடீர்னு அங்கே இருக்க மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் 8வது அதிசயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்க மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அந்த இடத்துல யாரு தெரியுமாங்க 8வது அதிசயம்? அந்த 7 அதிசயத்தையும் சொல்லி கொடுத்து அந்த மாணவனை சிறந்த மாணவனா உருவாக்குற ஆசிரியர் தான் அந்த 8வது அதிசயம். ஏன்னா நீங்க தாஜ்மஹாலை சாதாரண ஆட்கள் பார்க்குறப்ப தாஜ்மஹால்னு பார்ப்பாங்க.
ஆனால் ஒரு ஆசிரியர் கூட வந்தார்னா, அந்த இடத்துல ஒரு வழிகாட்டி கூட வந்தார்னா அந்த அதிசயங்களை பற்றி சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தாஜ்மஹாலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் குர்ஆனுடைய வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் நின்று பார்க்குற போது உங்கள் கண்ணுக்கு ஏற்றபடியான எழுத்தில் இருக்கும். அடுத்து மேலே போக 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 நம்ம கண்ணு படிக்கிற அளவுக்காக அந்த எழுத்து பெருசாகிக்கிட்டே போகும். நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், காந்தி மண்டபத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே கன்னியாகுமரியில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அந்த காந்தி கலசம் இருக்க இடத்துல சூரிய வெளிச்சம் வந்து விழுகும். ஏன்னா அன்னைக்கு தான் காந்தியடிகளை பிறந்த தினம்னு சொன்னால் இதை யாராவது வந்து சொன்னால் தான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியாது. 8வது அதிசயம் ஆசிரியர்னு சொன்னீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயமா நல்லா இருக்கு. நான் ஏன் ஆசிரியரை அதிசயத்துக்கு ஒப்பிடுறேன் அப்படின்னா, அதிசயம் போல பெருமை மிக்கவர்கள் தான் ஆசிரியர்கள். எனவே அவங்கள பற்றி தான் உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். நம்ம கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? போக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு போவாங்க, வக்கத்தவன் வாத்தியார் வேலைக்கு போவாங்கன்னு. அதுக்கு இன்னும் நிறைய பேத்துக்கு சரியான அப்படியே அதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, போக்கு கற்றவர் போலீஸ், அதாவது போக்கு கற்றவர் போலீஸ், வாக்கு கற்றவங்க தாங்க வாத்தியாரு. இதுதான் பழமொழி, ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல பழமொழியை தப்பு தப்பா சொல்லி அது என்னன்னே புரியாம போயிடுச்சு. போக்கு கற்றவர்கள் ஒருத்தரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு விடலாம். இன்னொரு பழமொழி இருக்குமா அதுக்கு ஏத்தாப்புலையே, காக்க நோக்கரியும் கொக்கு டப்பரியும் அப்படிமா. அதுக்கு என்ன தெரியுமா? காக்க நோக்கரியும்னா ஒருத்தன் போகிற போதே நம்மளை அடிக்க வர்றான்னு தெரிஞ்சு காக்கா பறந்துருமா. கொக்குக்கு பார்க்க தெரியாதான், அது அந்த துப்பாக்கி டொப்புன்னு சத்தம் கேட்ட பிறகு திரும்பி பார்க்குமா செத்து போகுமா. அப்போ நோக்கறிகிற தன்மை போலீஸ்க்கு உண்டு. இப்போ இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆசிரியர்னா ஒரு பணி, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அவ்வளோதானே வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் என்பது பணி அல்ல, அது ஒரு பண்பு, வேலை இல்லை, வாழ்க்கை தத்துவங்க. வாய்ப்பு கிடையாதுங்க ஆசிரியர் பணிங்கிறது. அது வாழ்நாள் கலை. தாழ்த்துபவர் இல்ல ஆசிரியர், ஏணிப்படியா இருந்து உயர்த்துபவர் தாங்க ஆசிரியர். அந்த பொண்ணு சொன்னுச்சுங்க, பெற்றவங்களுக்கு தன் குழந்தைய வளர்க்கறது கடமை, மாணவர்களுக்கு சொல்லித்தரது ஆசிரியரோட கடமை, அதை சாதிக்கிறது இளைஞர் தான் சொன்னுச்சு. ஆனா பெற்றோர் தன்னுடைய குழந்தைய ஒரு களிமண்ணா கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த களிமண்ணை கூட சிற்பமா செதுக்கி சமுதாயத்துல பயன்படுற வகையில உருவாக்குறது ஆசிரியர் தாங்க. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, ஒருவனை உருவாக்குவது பெற்றோர், ஒத்துக்கிறோம், ஒருவனை உருவாக்குவது பெற்றோர், ஆனால் அவனை உருப்படியாக்குவது ஆசிரியர்கள் மட்டும்தான். எனவே இந்த சமுதாயத்துல ஆசிரியர்களுக்கு தாங்க அதிக பொறுப்பு இருக்குன்னு சொல்லி நிறைவு பெறுகிறேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? நான் செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆசிரியரா பணி. அப்படி போடுங்க, பிரபாதம். சொன்னாங்க பாருங்க, உருவாக்கி தருவது பெற்றோர், உருப்படியாக்கி தருவது ஆசிரியர்கள். இல்லாட்டி உருப்படாம போயிடுவான், அதான் முக்கியம். நல்லா சொன்னீங்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஐயா கடைசியா சொல்லிக்கிறேன், அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இதுல இருந்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேச வந்திருக்கேன்னு. இந்த சமூகத்துல பெற்றோர்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்குன்னு பேச வந்திருக்கேன். The parent is your first teacherன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் தெரியுங்களா? முதல் 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது பேசணும், எது பேசக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாளே ஒரு தாய், அவளுக்கு தானே சமூகத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஐயா நம்ம முன்னோர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா மாதாவையும் பிதாவையும் முன்னாடி வச்சாங்க? அந்த பெற்றோர்களுக்கு சமூகத்துல பொறுப்புகள் அதிகமா இருந்ததுனால தான் மாதாவையும் பிதாவையும் முன்னாடி வச்சாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து சொன்னாதான் தெரியும் இவங்க குரு இவங்க தெய்வம்னு. அதனால தான் சொல்றேன் பெற்றோர்களுக்கு சமூகத்துல பொறுப்பு அதிகமா இருக்குன்னு. ஐயா இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் நாற்றம் வீசக்கூடிய சாக்கடையில இறங்கி வேலை செய்யறதுனால தான் பல குழந்தைகளுடைய எதிர்காலம் பூக்கடையில மணக்கும் பூவா மாறி இருக்குது. ஐயா ஆசிரியர்களால வரலாற்றை படிச்சு காட்டதான் முடியும், ஆனா பெற்றோர்களால அந்த வரலாற்றையே படைக்க முடியுமே. நீ தூங்கும் போது மடியாக மாறும் உன் தாயின் மடி,
நீ தூங்கும் போது பாயாகவும் மாறும் உன் தாயின் மடி. நீ உயர்வதற்காக தன் தோலை படியாக மாற்றும் விந்தை உன் தந்தை என கூறி பெற்றோர்களுக்கு தான் இந்த சமூகத்துல பொறுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்க. நன்றி நன்றி, அருமையா சொல்ற பாருங்க. அது அம்மாவோட மடி என்னவா, அது பாயாகவும் இருக்கும். தந்தையுடைய தோல் என்ன அப்படின்னா படியாகவும் இருக்கும். இது மடி, அது படி. அதை ஒழுங்கா படிச்சிட்டாலே சரியா போகும். அவங்க சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வன்னு. வாஸ்தவம் தான். ஏன் அப்படி சொன்னாங்க? மாதா தான் பிதாவை காட்டுவாரு, பிதா ஆசிரியரை காட்டுவாரு. ஆனா ஒரு ஆசிரியர் தாங்கய்யா ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த உலகத்தையே காட்டுவாரு. ஒரு பெற்றோர் தன்னுடைய பொறுப்புல இருந்து தவறிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் மட்டும்தான் பாதிக்கும். ஒரு இளைஞன் தன்னுடைய பொறுப்புல இருந்து தவறிட்டானா அவனுடைய வருங்காலம் பாதிக்கும். ஆனால் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பொறுப்பில் இருந்து தவறிவிட்டால் இந்த தேசத்தினுடைய எதிர்காலமே பாதித்து விடும். அப்படி சொல்லுங்க. ஆசிரியர் இயங்கினால் நாடு இயங்குங்கயா. ஒரு ஆசிரியர் தேங்கினால் ஒரு நாடே தேங்கும். ராம பிறந்தப்ப தசரத சக்கரவர்த்தி அப்படி துள்ளி குதிச்சானா? எதுக்கு? தனக்கு மகன் பிறந்து விட்டான் என்பதற்காகவா? இல்ல. அயோத்தி மாநகரை ஆள்வதற்கு வாரிசு வந்து விட்டது என்பதற்காகவா? இல்லவே இல்லை. தன்னுடைய ஆசிரியர் விசுவாமித்திரர் வாழுகின்ற காலகட்டத்திலே தன் மகன் ராமன் பிறந்து விட்டான், இனி தனக்கு கவலை இல்லை என்று நினைத்துதான் தசரதன் சக்கரவர்த்தி மகிழ்ச்சி அடைந்தான். ரெண்டு வாத்தியார், ஒருத்தர் வசிட்டர், இன்னொருத்தர் விஸ்வாமித்திரர். அந்த வசிட்டர் தான் அங்க அரண்மனையிலே இருக்கிறவர். மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்கு கீழ் கொண்டு வந்தவன். அவனிடம் கேட்டார்கள், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னவென்று சொல்லி. அலெக்சாண்டர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னார் என்று சொன்னார். ஒரு ஆசிரியனுடைய பெருமையை நீங்கள் நினைக்க வேண்டும். கற்கத் தொடங்குபவன் மாணவன், கற்கத் தொடங்குபவன் மாணவன். ஒரு நதி நீரை போல தினமும் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் தன்னை அப்டேட் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த மாணவ சமூகம் அவுட்டேட் ஆகிவிடும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆசிரியர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி என் முதல் சுற்றை முடித்துவிட்டு திரும்ப வருவேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. அப்புறமேல வந்து சொல்லுங்க, திரும்பி வந்துட்டேன் அப்படி சொல்லுங்க. சொல்லாரு பாருங்க, அலெக்சாண்டருக்கு நான் இங்க இருக்கிற நாடுகள் எல்லாம் ஜெயித்து விட்டேன், அடுத்து நாடு எங்க இருக்குன்னு கேட்டப்ப அரிஸ்டாட்டில் தான் சொல்றாரு, நீ வெல்ல வேண்டிய நாடுகள் எத்தனை இருக்குன்னு உலகப்படத்தை காட்டினப்ப தான் அங்கே புறப்பட்டு வர்றான் இந்தியா வரைக்கும், சிந்து நாகரிகத்து வரைக்கும் அவன் வர்றான்னு சொன்னா. அப்படி வர வைத்தது யார் என்றால் அரிஸ்டாட்டில் என்ற அவருடைய ஆசிரியர். உலகத்தையே காட்டினது, உலகத்தையே வர வச்சது. இளைஞர்கள்னா சும்மா ஜாலியாக மட்டும்தான் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இளைஞர்கள்னா சும்மா கேலியும் கிண்டல் மட்டுமே தான் இருப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நாட்டில் ஒரு யுத்தம்னா என் இளைஞர் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். நண்பர்களுக்கு ஒரு சத்தனாலும் முன்னாடி வந்து நிற்கிறதே என் இளைஞர் தான் சார். ஏன் உறவினர்களுக்கு ரத்தம் தேவைனாலும் முன்னாடி வந்து ரத்தம் கொடுக்கறதே என் இளைஞர் தாயா. இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் இருக்கிறேன்னு வந்து நெஞ்செலும்பத்தி நிற்கிறானே அந்த இளைஞரை பத்தி தாயா நான் பெருமையா பேச வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தான் சமுதாயத்தில் பொறுப்பதிகன்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஐயா, பெற்றவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தனக்குள்ள இருக்கிற கனவுகளை குழி தோண்டி புதைச்சிட்டு உள்ளுக்குள் அழுதாலும் முதட்டளவுல சிரிச்சுக்கிட்டு மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே நீ இளைஞன், அவனை பத்தி தான் பொறுப்பா இருக்கிறான் நான் பேச வந்திருக்கிறேன். போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் என் பணி நன்மை செய்வதே என்று இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு தேவையான பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறானே அந்த இளைஞனை பத்தி தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, பூலித்தேவன் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பேங்க, முதல் சுதந்திர போராட்ட வீரன். அந்த பூலித்தேவன் முதல் இன்னைக்கு 1000 பேத்துக்கு ராணுவத்தில் வேலைன்னு சொன்னாலும் 1,00,000 பேர் வந்து காலையில இருந்து மாலையில் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறானே அந்த இளைஞன் நெஞ்ச நிமித்திட்டு ராணுவத்துக்கு நான் தயார்னு உயிரை விட துறஞ்சிருக்கிறானே. இப்படிப்பட்ட இளைஞருக்கு தாயா பொறுப்பு இருக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, இந்த சுதந்திரம் பத்தி பேசும்போது ஒரு சின்ன கருத்து நான் சொல்றேங்க. சுதந்திர போராட்டம் வந்து எல்லாரும் ஒரு பல வழியில கையாண்டுட்டு இருந்தாங்க, அகிம்சை வழியாகவும் கையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு இளைஞன், என் தேசத்து இளைஞன், இந்த ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து அடிச்சாதான் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு முடிவு பண்றான். அந்த எதிர்த்து அடிக்கிறதுக்கு வந்து அவன் கூட்டம் வந்து ஆசிரியர்களோ பெற்றோர்களோ அல்லங்கய்யா, என் தேசத்தை இளைஞர்களை தான் ஒன்று திரட்டி போராடினா. அந்த இளைஞர்களுக்கு வந்து இன்னும் பல சேர்த்துறதுக்காக பல தலைவர்களை போய் சந்திக்க அவன் நேர்ந்ததுங்கய்யா. அப்படி உலகம் கடல் கடந்து போய் சந்திக்கும் போது
ஒரு ஹிட்லர் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சர்வாதிகாரியான ஹிட்லர் தன் உலக சாம்ராஜ்யத்தை காலடியில் போட்டு நினைக்கணும்னு நினைச்ச அந்த ஹிட்லரை போய் சந்திக்க போறாங்கயா. அந்த இளைஞர்கள் வந்து சந்திக்கும் போது இப்போ பெரிய விஐபிலாம் என்ன பண்ணுவாங்க, உலக தலைவர்கள்லாம் தன்னை போல் ஒரு போலி முகம் கொண்ட ஒரு 5 பேர் 6 பேரை கூட வச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா தன்னுடைய பாதுகாப்புக்காக. சுட்டா முதல்ல அவங்கள சுடட்டும் அப்படின்னு ஒரு பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. என் தேசத்தில் என்னன்னு போய் அந்த ஹிட்லரை சந்திக்க போறாரு. சந்திக்க போகும்போது அந்த முதல் போலியான நபர் வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கும் போது இளைஞனை பார்த்து கேட்கிறாரு, ஐயா வணக்கம் கேட்கிறாரு. இவர் திரும்பி பார்த்துட்டு அமைதியா இருந்தாரு, எதுவும் ரிப்ளை பண்ணல. ரெண்டாவது அந்த போலி முகத்தில் வராரு. வந்து மறுபடியும் அவர் வணக்கம் வாங்கன்னு சொல்றாரு. என் தேசத்தில் என்னன்னு திரும்பி கூட பார்க்கல. மூணாவது ஹிட்லரே நேரில் வருகிறார். ஹிட்லரே நேரில் வந்து அந்த இளைஞன் தோளில் கை வைக்கிறாரு. கை வச்சு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப என் தேசத்தில் இளைஞன் எந்திரிச்சுன்னு ஹிட்லர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றாரு, இத்தனை பேர் போலியானவங்க வந்திருக்கிறாங்களே, யாரும் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கல, நான் தான் ஹிட்லர்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றார், இந்த உலகத்திலே இந்திய இளைஞனின் தோல் மீது கை வைக்கக்கூடிய தைரியம் இந்த ஹிட்லருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாருயா. அப்பேற்பட்ட இந்திய இளைஞன் வந்து உருவாக்குனது எங்களை மாதிரி இளைஞர்கள் வச்சதாயா ஒரு இந்திய ராணுவத்தை முதல்ல உருவாக்குனாருங்கிறது. இப்படிப்பட்ட இளைஞருக்கு தான் சமுதாயத்தில் பொறுப்பு இருக்குங்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்க. அவர் யாரு அந்த இளைஞர்களை உருவாக்குனவர் யார் சொல்றீங்க? உருவாக்கியவர் வந்து சுபாஷ் நேதாஜி சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் அந்த ஐஎன்ஏ என்கின்ற அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்தார். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆன்னு சொல்லி எனக்கு அன்னம் மூட்டியவர் என் அன்னை. அதே ஆவினை எழுத்து வடிவில் எழுதி இன்று இவ்வுலகமே ஆ என்று என்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு என்னை ஆளாக்கியவர் என் ஆசான். என் ஆசானின் ஆசியோடு இனிதே ஆரம்பிக்கின்றேன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுங்க, நான் ஆசிரியருக்கு தான் இந்த சமுதாயத்துல அதிகமான பொறுப்பு இருக்கு என்பதை பத்தி சொல்ல வந்திருக்கேன். பொறுப்புங்கிறது ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை சரியா செஞ்சுட்டாவே முழுமை அடைஞ்சிருங்க. இந்த காலத்துல பெற்றோர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய கடமையை சரியாகத்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி இளைஞர்களை எடுத்துக்கோங்க, என்னால முடியும், என்னால கண்டிப்பா முடியும், நாளைக்கு நான் சாதிப்பேன் என்று அவர்களால சொல்ல முடியுமே தவிர அது நாளைக்கு 100% உண்மையாகும் என்று நம்மளால உறுதியா சொல்ல முடியாதுங்க. அதே சமயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் தன் ஆயுள் காலம் முடியும் வரையும் தனது கடமையை இந்த சமூகத்திற்காக சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரே மனிதர் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துல பிறக்கிறப்ப அதோட உடல் வளர்ச்சியை மட்டும் வச்சு அது முழு மனுஷனா மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்துக்கு அதுக்கு வாழ்றதுக்கு தேவையான தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இதனாலதாங்க சொல்றேன், ஆசிரியருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துல ஆசிரியர் மீதான பார்வை எப்படி இருக்குன்னா, சின்ன பிள்ளைங்க ஏதோ வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க, சின்னதா ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்கு வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன் கண்ணு இதை கூட சரியா செய்ய முடியாதா, உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் உனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லி திட்டுவாங்க. அதே பையன் நாளைக்கு மாநில அளவிலோ தேசிய அளவிலோ சாதனையாளர்கள் இந்த சமூகத்தின் முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு அவங்க அம்மா அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவனுக்குள்ள அங்க ஒளிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் திறமையான உழைப்பு, திறமை, தகுதி. அதுதான் அவனை உருவாக்கியது திறமையாளராக, சாதனையாளராக. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, ஆசிரியர்களுக்கு பெருமை வேணாங்க, பெருமை பிடிக்காது, புகழ்ச்சி தேவையில்லை. அவர்களோட கடமை இந்த மாணவனை தொடர்ந்து அடுத்த மாணவனுக்கு அவர்களது கடமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆசிரியர் பணிக்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாதுங்க, அது தொடர்ச்சியான பயணமாக மேற்கொண்டே இருக்கும். அந்த பயணத்துல எனக்கும் பெரும் பங்கு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு பெருமிதுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு செட்டு முழுவதும் சென்ட்டை வாங்கிட்டாங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டாங்கன்னா அதோட வாதியார் வீட்டுக்கு போக மாட்டார், அடுத்த இதுக்கு தயாராவார். என் பேர் அதுக்கு அடுத்து தயாரா இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது தமிழ் சுருங்க சொல்லி பெருக விளங்கும் மொழி என்பது ஜியு போப் முதற்கொண்டு அனைத்து அறிஞர்களும் சொல்லும் உண்மையே. கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போல நானும் என் வார்த்தை சிறகுகளை விரித்து பறக்க வைத்திருக்கிறேன். கவிதை சொல்ல தெரியாது எனக்கு தருணையால பெற்றெடுத்த தாய் பற்றி, கவிதை சொல்ல தெரியாது எனக்கு பாசத்தை மீசைக்குள் வலித்து வைத்து பாசாங்கு செய்யும் தந்தையை பற்றி, கவிதை சொல்ல தெரியாது எனக்கு இச்சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெற்றோர்கள் பற்றி.
தளர் நடை நடக்கும்போது கைய பிடிச்சு 2 கட்டா வயசுல தடுமாறும் போது வழிகாட்டியாகி தெரிஞ்சோ தெரியாமலோ தடுக்கி விழுந்தா கூட நமக்கு கை கொடுத்து என்னைக்கு நமக்கு உறுதுணையா இருந்து கை கொடுக்குது நம்ம பெத்தவங்க தானங்க. அப்பேற்பட்ட பெற்றவர்களுக்காக சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை இல்லாம போயிரும். பெத்தவங்க தாங்க குழந்தைகளோட வழிகாட்டி. அவங்க நினைச்ச தன்னோட குழந்தையோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திறமை பெற்றோருக்கு மட்டும்தாங்க இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும், ஓட்டவாயி லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு 7th படிக்கும் போது எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு நமக்கும் பேச்சு போட்டியில பேசணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. போய் வீட்டுல சொன்னா, அப்பா எனக்கு இது மாதிரி பேசணும்னு ஆசையா இருக்குது, ஆனா சேர்ந்தா தோத்துருவேன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு, நீ பயப்படாத மகளே, பேசு, தோத்துப்போ, அது தப்பே கிடையாது, அது உனக்கு ஒரு அனுபவமா இருக்கும், தெரிஞ்சுக்கிடுவ, இதுல சேர்ந்தா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி ஆறுதல ஊக்கமா கொடுத்தவங்க அந்த பெற்றோர். பேசினா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா, 2 வருஷம் 7th 8th பேசிக்கிட்டே இருந்தா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3லையுமே ஜெயிச்சா. 9th படிக்கும் போது சுதந்திர தினத்தன்னைக்கு தோத்து போயிட்டா. வீட்டுல வந்து கத்துனா, உருண்டா, அழுதா, அம்மா நான் தோத்துட்டேன், அப்பா நான் தோத்துட்டேன், இந்த தோல்வியை ஏத்துக்க முடியல, நான் நல்லா தானே பேசுனேன்னு சொன்னா. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொன்ன ஆறுதல் வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருதுங்க. முடங்கி கிடந்தால் உன்னை சிறந்தையும் சிலை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் சொன்னாங்க அந்த பெற்றோரோட ஊக்கமும் உறுதுணையும். இன்னைக்கு அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. பேசி 12th முடிச்சுட்டு இதே நாமக்கல் மாவட்டத்துல செல்வம் தொழில்நுட்ப கல்லூரியில படிச்சு புதுயுகம் தொலைக்காட்சியில யாவரும் கேளீர் அப்படின்ற பேச்சரங்கத்துல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த பெற்றோர் கொடுத்த ஊக்கமும் தைரியமும் தானங்க. அந்த பொண்ணு யாருமா? நான் தாங்க அந்த பொண்ணு, வேற யாரும் கிடையாது. உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு இந்த பொண்ணுக்கு தாங்க இருக்கு. இது வரைக்கும் விசிட்டிங் கார்டு நம்ம பார்த்துருக்கான். இன்னேரம் வரைக்கும் 1/4 மணி நேரமா படிப்பாங்க ஒரு விசிட்டிங் கார்டு, பயோடேட்டா. பிரமாதம், வாழ்த்துக்கள்மா, பிரமாதம். குரு இல்லா வித்தை கருவில்லா முட்டைக்கு சமம். அங்கே ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்க முடியாது. தன்னோட தாய் தந்தைக்கு தன்னோட குழந்தை ஒரு ஆண் குழந்தையாகவும் ஒரு பெண் குழந்தையாகவும் மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு ஆசிரியருக்கோ அது ஒரு எழுத்தாளனாகவும், அது ஒரு கலைஞனாகவும், அது ஒரு விஞ்ஞானியாகவும், அது ஒரு சாதனையாளராகவும் தெரியும். அப்படி ஒவ்வொரு மாணவனையும் சாதனையாளர் ஆக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர்களை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த இடத்தில் வந்து நிற்பதற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்கள் என்று. ஐயா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை என்ற ஒரு சின்ன கிராமத்துல சபரிசங்கர் என்ற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் 6வது படிக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரரா இருந்திருக்காரு. ஆனா அவங்க ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, உனக்கு எதுக்கு விளையாட்டு, நீ விளையாட்டுக்கு போகாத, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு. ஆனா அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயா? தம்பி, நீ நல்லா விளையாடுற, நீ நல்லா வருவன்னு ஊக்குவிச்சு அவரை மாநில அளவிலும் தென் மாநில அளவிலும் கோல்டு மெடல் அடிச்சாரு அப்படின்னு சொன்னா, அவரோட வளர்ச்சிக்கு பின்னாடி யாரு இருந்து ஊக்குவிச்சிருக்கான்னு பார்த்தா அது ஒரு ஆசிரியர் தாங்க ஐயா. ஐயா, இங்க மாணவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமாங்க ஐயா? ஒரு மாணவன் சொல்றான், டே மச்சி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் தீ பிடிச்சி எரிச்சு போச்சுடா, ஆனா வாத்தியாரு தப்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்றான் ஐயா. ஆனா அந்த ஒரு மாணவனையும் இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு சாதனையாளரா ஆக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆசிரியருக்கு தான் ஐயா இந்த சமூகத்தில் அதிக பொறுப்பு இருக்கு. ஐயா, என்னதான் ஒரு மாணவன் தன்னோட இந்த உலகத்துல ஒரு தன்னோட சாதனை கால் பதிச்சான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பின்னாடி இருந்து ஊன்றுகோலாவும் நல்லா தன்னோட ஏணிப்படியாவும் தன்னோட தோலை கொடுத்து ஊக்குவிக்கிற ஒரே உள்ளம் ஆசிரியர் மட்டும்தாங்க ஐயா. அதனால்தான் ஒவ்வொரு ஒரு சாதனையாளருக்கும் பின்னாடி இருப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆசிரியர் தாங்க ஐயா. இந்த சமூகத்துல அதிக பொறுப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஆசிரியருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த உரையை நிறைவேற்றேன். நண்பர்களே, புதுயுகம் விளங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கத்தினுடைய முதல் சுற்று மிக அற்புதமாக எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இந்த முதல் சுற்றுல இந்த பேச்சுக்கு இவ்வளவு உற்சாகம் தந்த உங்களுக்கு எங்களுடைய அருமையான பாராட்டுகள். புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும்